அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்றைய வேளாண் பட்ஜெட்டிற்கு முன்னதாக சபாநாயகரை சந்தித்து பேசியுள்ளார். அதிமுகவில் அவரது தொடர் நடவடிக்கைகள் சலசலப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இன்றைய நிகழ்வின் மூலம் செங்கோட்டையன் தனி பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டதாக தெரிகிறது. அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை இரட்டை தலைமையில் இருந்து வந்த அதிமுக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவிற்கு பிறகு ஒற்றை தலைமையின் கீழ் சென்றது. கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக OPS அதிரடியாக நீக்கப்பட்ட நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற குழு ஒன்றை தொடங்கி கட்சி இணைப்பை வலியுறுத்தி வருகிறார். இதற்கிடையே கட்சியிலிருந்து விலகி இருக்கும் சசிகலாவும் OPSம் அடிக்கடி சந்தித்து பேசி வருகின்றனர். அதேபோல 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவை மீட்போம், அதற்குள் தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், இல்லையேல் வருத்தப்பட நேரிடும் என்று சூசகமாக தெரிவிக்கிறார் டிடிவி தினகரன். எதிர்த்தரப்பில் நிற்கும் அனைவரும் இணைப்பை வலியுறுத்தினாலும் அந்த பேச்சுக்கே இடமில்லை, துரோகிகளுக்கு இடமில்லை என்று விடாப்பிடியாக நிற்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி. இந்த நிலையில் கட்சியில் ஒருங்கிணைப்பு குறித்து EPS அணியில் இருக்கும் தலைவர்களே வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதில் பிரதானமானவராக இருக்கிறார் செங்கோட்டையன். என்ன சொல்லியும் EPS செவிசாய்க்காததால் அவர் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் தனி ரூட்டில் பயணிக்க தொடங்கியுள்ளார். இவை அனைத்தையும் மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்திருந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் வெடித்து விட்டார். விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்த நிலையில் ஜெயலலிதா MGR படங்கள் இடம்பெறாததால் தான் பங்கேற்கவில்லை என்று சமாளித்தார். எனினும் அந்த சம்பவத்திற்கு பிறகு EPSஐ சந்திப்பதை தவிர்த்தே வருகிறார் செங்கோட்டையன். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கும் சரி, மகளிர் தின கொண்டாட்டத்திலும் சரி தலைமை அலுவலகத்திற்கு வராமல் தவிர்த்தார். அதேபோல கோவையில் வேலுமணி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற போதும் EPSஐ சந்திக்காமல் புறப்பட்டார் செங்கோட்டையன். தொடர்ந்து நேற்று நடைபெற்ற அதிமுக MLAக்கள் கூட்டத்திலும் பங்கேற்காமல் தவிர்த்தார் செங்கோட்டையன். நடப்பு நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது. பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் நாளன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும். அந்த வகையில் நேற்று காலை நடைபெற்ற அதிமுக MLAக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத செங்கோட்டையன் வேறு வாயில் வழியாக சட்டப்பேரவைக்கு சென்றார். பட்ஜெட் உரை தொடங்கியவுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்ட நிலையில் செங்கோட்டையன் மட்டும் எழாமல் அமர்ந்தே இருந்தார். அமளியை தொடர்ந்து அதிமுக MLAக்கள் வெளிநடப்பு செய்த போதும் அவர்களோடு செல்லாமல் வாயில் எண் 10 வழியாக தனியாக வெளியேறினார் செங்கோட்டையன். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் தாக்கலாவதற்கு முன்பாக சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்த செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனை EPS உடனான மோதல் போக்கு வலுப்பதையே காட்டுகிறது என்று கூறும் அரசியல் நோக்கர்கள் கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சியா அல்லது அதிமுகவில் இருந்து விலகும் முயற்சியா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கின்றனர். தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அதிமுக MLAக்கள் அறைக்கு செல்லாமல் புறப்பட்டு சென்றார் செங்கோட்டையன்.